ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் ட்ரான்சாக்ஷன், வாட் இஸ் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ், ஒய் வி கோ வித் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க. வாட் இஸ் ட்ரான்சாக்ஷன்? A transaction is any operation that is treated as single unit of work which either completes fully or does not complete at all. எக்ஸாம்பிளுக்கு பேங்க் ட்ரான்சாக்ஷன் எடுத்துக்கலாம். அதாவது எந்த ஒரு ஆப்ரேஷன் நம்ம கம்ப்ளீட்டாக சிங்கிள் யூனிட்டாக ட்ரீட் பண்ணுறோமோ அதுதான் ஒரு ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, வாட் இஸ் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்? ஆசிட் இஸ் அக்ரோனிம் ஆஃப் atomicity, consistency, isolation and durability. If a database operation has this acid property, it is called an acid transaction. அதாவது இந்த நாலுமே இருக்கிற ஒரு டிரான்சாக்ஷனை தான் நம்ம வந்து ஆசிட் டிரான்சாக்ஷன் சொல்கிறோம். Data storage system that apply this operation are called transactional system. Atomicity. This property prevents data loss and correction from occurring. இந்த அட்டாமிசிட்டின்ற ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு வந்து ஒரு டேட்டாவை ப்ரிவெண்ட் பண்ணாமையும் இல்லை டேட்டாவில் எதுவும் கரெக்ஷன் நடக்காமல் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த அட்டாமிசிட்டின்ற ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னென்னா கன்சிஸ்டன்சி. Transactional consistency ensures that correction or errors in your data do not unintended consequences for the integrity of your table. நம்ம டேட்டாவில் ஏதாச்சும் எரர் இருந்தால் அது அந்த என்டையர் டேபிளே அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் கன்சிஸ்டன்சி. Isolation. When multiple users are reading and writing from the same table at once, isolation of the transaction ensures that concurrent transactions do not interfere with or affect one another. Isolation ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணோம்னா, எப்போ ஒரே டேபிளில் வந்து 2-3 யூசர்ஸ் வந்து சைமல்டேனியஸாக வேறு வேறு ட்ரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அதோட ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனும் இன்னொன்று அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கும். Each request can occur as though they were occurring one by one even though they are actually occurring simultaneously. அதாவது ஒரே நேரத்தில் அதை ட்ரான்சாக்ஷன் நடந்தாலும் ஒவ்வொரு ஒன் பை ஒன்னாக தான் அந்த ட்ரான்சாக்ஷன் நடக்கும். அதுதான் இதோட ப்ராப்பர்ட்டியோட மீனிங். டியூரபிலிட்டி ensures that changes to your data may be successfully executed. Transaction will be saved even in the event of system failure. அதாவது இப்போ திடீர்னு நம்ம சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனாலும் கண்டிப்பாக அந்த ட்ரான்சாக்ஷன் சேவ் ஆகிடும். அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டிஸோடது. ஓகே, ஒய் வி கோ வித் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ். ஆசிட் ட்ரான்சாக்ஷன் என்ஷூர் தட் ஹையஸ்ட் பாசிபிள் ஆஃப் டேட்டா ரிலையபிலிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஆசிட் ட்ரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த டேட்டா வந்து ரிலையபிளாகவும் இன்டெகிரிட்டியாகவும் இருக்கும். தட் யுவர் டேட்டா நெவர் ஃபெல்ஸ் இன்டு அன் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட் பிகாஸ் ஆஃப் அன் ஆப்ரேஷன் தட் ஒன்லி பார்ஷியலி கம்ப்ளீட். அதாவது திடீர்னு ஏதாவது ஆப்ரேஷன் பார்ஷியலி நின்னாலும் நம்ம டேட்டா அதனால் ஒரு ஃபெயில் ஆகாது. அதுக்காக தான் நம்ம மெயினாக ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் வேறு என்னென்ன டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.